பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது வாழைக்காய் பொடிமாஸ். வாழைக்காய் பொடிமாஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய், கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல், நல்லெண்ணெய், பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, உப்பு. இப்போ வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆவியில் வேக வச்சாலும் சரி, தண்ணியில் போட்டு வேக வச்சாலும் சரி, இந்த பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை தோலை எடுத்துட்டு துருவிக்க போகிறோம். இந்த மாதிரி துருவல் வச்சு துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவிக்கோங்க. இது கூட என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் துருவல் துருவி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சோம்பு இருக்கு இல்லைங்களா, சோம்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பொடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக பொடி பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடியது தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வாய்வு நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வாழை மரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புமே நம்மளுக்கு ரொம்ப சத்தான ஒரு உணவு தான் நம்மளுக்கு கொடுக்குது. வாழை இலையாக இருக்கட்டும், வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த சுட சுட சாப்பாடை வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழை மரத்தில் எல்லா பாகமுமே நம்மளுக்கு யூஸ் ஆனது. எல்லா பாகத்துலேயுமே நம்மளுக்கு அதிக அளவு சத்து இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பும் போடுறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம வயிற்றில் கேன்சர் வராமல் தடுக்கும். நச்சு கழிவை வெளியேற்றுறதுக்கு இது உதவுது. அதே மாதிரி சுகர் அளவை கம்மி பண்ணும். இன்னொன்று, நம்மளுக்கு உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒல்லி ஆகிறதுக்கும் இந்த வாழைக்காய் உதவியாக இருக்குது. கடுகு பொரியுது, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு அந்த பொரியலோடு நம்ம வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு கோல்டு கலர் வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்திலேயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த வாழைக்காவை அதில் கொட்டி கலர போகிறோம். வாழைக்காயும் தேங்காயையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரெண்டுத்தையும் சேர்த்து கொட்டிட்டு கலரணும். நம்ம ஏற்கனவே வாழைக்காயை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் கலரும் போதே அது மீதி பாதி வேக்காடு வேக வச்சுருக்கோம். இது கலரும் போதே மீதியும் வெந்துடும். நம்ம துருவி தான் போட்டிருக்கோம், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. துருவி தான் போட்டிருக்கோம். இது உதிரியாகவே இருக்கும். நம்ம வாழைக்காவை பக்குவமாக வேக வச்சு பாதி வேக்காடு வேக வச்சு இந்த மாதிரி துருவி சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே உதிரியான பொடிமாஸ் கிடைக்கும். வாழைக்காய் பொடிமாஸ் நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். கடைசியாக நம்ம சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் எடுத்து மேலே அப்படியே தூவி விடுங்க. அந்த சோம்பு வாசனை, இன்னொன்று அந்த சோம்பு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது.
அதை லைட்டாக தூவி விட்டுட்டு கலரி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்து டென்ஷனாக வேலை செய்யாமல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.